இன்னைக்கு அநேகரிடத்துல கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆனால் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது? குரலுக்கு செவி சாய்ப்பது என்பது மெய்ப்பனின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது என்ற அர்த்தம். கர்த்தருடைய சத்தம் சாதாரணமானதல்ல, அது தேசத்தை அசைக்கக்கூடியது. ஏன்னா அவருடைய சத்தம் சாதாரண இடத்துல இருந்து வரலங்க, அவருடைய சத்தம் மகிமை பொருந்திய இடத்துல இருந்து வருகிறது. அப்போ சத்தத்தை கேட்கறதுனா சித்தத்தை அறிய முடியாது, சாகணும்னு கேட்கிறார். If you are not able to hear the voice of God, you will become bitter and you will ask God to kill you. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதுக்கு தேவை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா நம்ம மாறணும். Stop waiting for a voice and start looking for a verse. He will speak to you. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு வேதத்தை திருப்புவோம். நானே நல்ல மேய்ப்பன், I am the good shepherd. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக Just as the Father knows me and I know the Father. அதுக்கு இங்கிலீஷ்ல 14லே போட்டிருக்குது, I know my sheep and my sheep knows me. ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. My sheep knows my voice. ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது ஒன்று, செவி சாய்ப்பது இன்னொன்று. கிரேக்க பதத்திலே ஃபோன் என்று சொல்லுவது, இட் இஸ் டிரான்ஸ்லிட்டரேட்டட் as voice, means a sound. ஃபோன், அதில் இருந்தால் ஃபோனட்டிக்ஸ் வருகிறது. how to produce sound. ஃபோனட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம வாயை எப்படி திறக்கிறோம், சத்தம் எப்படி வர வேண்டும், ஆவா ஈயா ஏ, இப்படி பல விதங்களில் வருகிற அந்த சத்தத்துக்கு பெயர் தான் ஃபோன். அப்போ அந்த சத்தத்தை நாம் கேட்கும்படி அல்ல, அந்த சத்தத்தை கேட்டு அறிவதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்மை சுற்றி பல சப்தங்கள் இருக்கிறது, ஆனால் எந்த சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கிறோமோ அந்த சத்தத்துக்கு தான் நாம் கீழ்ப்படிவோம். We hear the sound, but which sound do we obey? We hear a sound, but do we obey the sound? சத்தம் வருகிறது, ஆனால் அந்த சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா? It is whether we hear the voice, we hear and we obey the voice. இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இங்கே சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்ப்பாயானால், if you hear the voice of God, இப்படி சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ப்ரீ கண்டிஷனா லே அவுட் பண்ணுகிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அவர் சத்தத்துக்கு என்னவா? உண்மையாய் செவி கொடுப்பாய். அப்ப சத்தத்துக்கு கேட்கிறது ஒன்று இருக்குது, செவி கொடுப்பது என்பது ஒன்று இருக்கிறது. சத்தம் கேட்கிறது ஒன்று, செவி கொடுக்கிறது ஒன்று இருக்கிறது. There is something called hearing and something called understanding. எல்லா சப்தங்களும் கேட்கும். There is a physical form of hearing and there is a deeper understanding of hearing. கேட்கிறதல்ல, கேட்பதை ஏற்றுக்கொள்வது என்று ஒன்று இருக்கிறது, கேட்பதை உணர்வது என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி மாறுவார்களாம்? செவிக்கு தினவுள்ளவர்களாய் மாறுவார்களாம். நான் எது கேட்கணுமோ அதை மட்டும் நான் கேட்குறேன், எனக்கு பிரியமில்லாத நான் கேட்க விரும்பல. I will have selective hearing of the word of God. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? ஏன் அந்த மாதிரி ஜனங்க போவாங்க? காரணம், people will have itchy ears. They want to hear what they want to hear. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள்.
ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. அப்போ அவங்களுக்கு என்ன, இன்னைக்கு இன்டர்நெட் நிறைய வந்ததுனால நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு என்ன சத்தியம் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். முந்தி ஒரு சபை இருந்தது, ஒரு மெய்ப்பன் இருந்தால் அந்த மெய்ப்பன் சொல்கிற சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் செவி கொடுக்கும். அந்த ஆடுகள் அந்த தொழுவத்தில் வளரும். அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை, இந்த ஆட்டுக்கு வயிற்று பிரச்சனையா, இந்த ஆட்டுக்கு கால் முடமா, அந்த மெய்ப்பனுக்கு என்ன ஆட்டுக்கு என்ன உணவு தரணும்னு சொல்லி கரெக்டாக பகுத்து வறுத்து கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு there is a question of plenty and everybody is asking what I need I will take, what I want to hear I will hear. இன்னைக்கு ஒரு கேள்வி அவங்க முன்பாக வைக்கிறேன், ஆண்டவர் பேசுறது கேட்குதா? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறோமா, இல்லாவிட்டால் மனதில் தோன்றுகிறதை நாம் செய்கிறோமா? அந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நான் சொல்றேன், அந்த காலம் வந்துருச்சுன்னு சொல்றேன். ஏன்னா சத்தியத்தை கேட்கிறத விட்டுட்டு இப்போ ரீல்ஸுக்கும் ஷார்ட்ஸுக்கும் இன்னைக்கு அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தம் அல்ல, உலக சத்தங்கள் அதிகமாய் தொனிக்கிறது. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. The voice of God is diminishing. மெய்ப்பன் என்று சொல்லும்போது ஆடுகள் பசிக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும், ஆடுகளின் போஷாக்குக்கு வேண்டியதையும் கொடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்கு வயிறு சரியில்லைன்னா அந்த ஆட்டுக்கு சில பச்சிலைகளை கொடுத்து அந்த ஆட்டினுடைய வயிற்றை கிளீன் பண்ணணும். அந்த ஆட்டுக்கு அடிபட்டுருச்சுன்னா அந்த ஆட்டை மெதுவாக நடத்தணும். ஸோ அந்த மெய்ப்பனுடைய குரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சவுண்ட் ஆஃப் த ஷெப்பர்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். But today many people don't want the shepherd's voice. எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற அந்த எண்ணம் வரும்போது தான் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்னைக்கு இன்டர்நெட்டில் அதை ஒரு தொழிலாய் மாற்றி முகம் தெரியாமல் ஏஐ வச்சு வீடியோ போடுறாங்க. அவங்க கருத்துக்களை எல்லாம் ஒரு வாய்ஸ் ஓவரை வச்சு அவங்க பைபிளை என்ன இன்டர்பிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி போடுறாங்க. முகம் தெரியாமல் இருக்கிறதுனால அதை கேள்வி கேட்காம ஜனங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. Nobody knows to differentiate between the true voice of God and the fake voice of Satan. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அணிந்து கொண்டு தரித்து கொண்டு என்ன பண்ணுவான், ஏமாத்துவான். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்படுற நிறைய காரியங்கள் கர்த்தருடைய சத்தத்தை பேசுகிறதா அல்லது ஒரு மெஷினுடைய சத்தத்தை அபிப்பிராயத்தை பேசுகிறதா? ஆர் வி ஹியரிங் த ரியல் வாய்ஸ் ஆஃப் காட்? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய ஆடுகள் யாருன்னு சொன்னா, அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கறது தான் அவருடைய ஆடு. சொல்லுங்க ஆமென். யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. So the Lord Jesus says, my sheep will listen to my voice. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். I know them and they follow me. 2 விதமான இந்த ஆடுகளை பிரிக்கிறார். வெள்ளாடு, செம்மறியாடு. sheep, goat. sheep will hear the voice, goat will not hear the voice. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 32 வசனத்திலிருந்து வாசிங்களேன். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, பாருங்க, சகல ஜனங்களையும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள்.
all people shall be gathered unto him. அப்ப அவர் என்ன செய்வார்னா, செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை என்ன பண்ணுவாராம், பிரித்து. எல்லாரும் சொல்லுங்க, செம்மறியாடுகள் வெள்ளாடுகள். பிரிச்சுட்டு என்ன பண்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும், வலது பக்கத்துல செம்மறியாடுகளை வைப்பார், வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். நிறுத்திட்டு என்ன செய்வாரு? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை, வலது பக்கத்தில் நிற்கிற எந்த ஆடுங்க? வலது பக்கத்துல என்ன நிக்குது? செம்மறியாடா வெள்ளாடா? செம்மறி ஆடுகளை பார்த்து அவர் என்ன சொல்லுவாரு? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. அப்ப அவர் சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், இது சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டவுட். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நீதிமான்களா இருக்கிற அந்த வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கேட்குறாங்க, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளராக கண்டோம், போஜனம் கொடுத்தோம், எப்போ தாக உள்ளவராய் பார்த்தோம், தாகம் தீர்த்தோம், எப்போ உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போ வஸ்திரம் கொடுத்தோம், இதெல்லாம் நாங்கள் எப்போ கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்றாரு, மிகவும் சிறியராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எனக்கு செய்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடைப்படுறது. அவர் டைரக்டா பேசுவாரு, இன்டைரக்டாவும் அவர் சில சூழ்நிலைகள் மூலமாய், சில நபர்கள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் அவர் பேசுவார். இந்த சிறியில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தி. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? டெலிகிராஃப் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷனா சில காலங்களுக்கு முன்பாக இருந்தது. டெலிகிராஃப் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் செய்தியை சொல்லணும்னா ஃபாஸ்ட்டாக, இப்போல்லாம் டக்குன்னு வாட்ஸ்அப் எடுத்து ஒரு மெசேஜை போட்டு விட்டுறீங்க, கடகடன் போய் சேர்ந்துருது. ஸோ இந்த டெலிகிராஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது அதில் ஒரு மார்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மார்ஸ் கோடு அதை தட்டும்போது, அந்த பட்டனை தட்டும்போது அதில் வர்ற சமிங்கைகள், அதில் வர்ற அந்த ஒலி, அதை வச்சு கோடடாக போகும். ஸோ இந்த டெலிகிராஃப் நிறையா வளர்ந்ததுனால அந்த டெலிகிராஃபுக்காக இந்த மார்ஸ் கோடு பாருங்க, இதுதான் அந்த மார்ஸ் கோடு மெஷின். ஸோ இதில் செய்திகளை அனுப்புவதற்காக ஆட்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். ஸோ ஒரு நாள் அறிவிக்கப்பட்டது, இந்த பெரிய ஆஃபீஸில் இந்த மாதிரி எங்களுக்கு தேவை, அதனால் ஒருத்தரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வியூக்கு எல்லாரும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரிசப்ஷனிஸ்டுடைய இதில் போட்டிருந்துச்சு, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் கூப்பிடவே இல்லை. சுமார் மதியம் ஒரு 12 மணி போல் இருக்கும். ஒரு வாலிபன் வந்தால் அந்த பேப்பர் எடுத்து ஃபில் பண்ணார், உட்காந்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவர் எழும்பினார். இந்த ஜனங்க வெயிட் பண்ணுற இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரூம்குள்ளே பிரவேசித்தார். உள்ளே போயிட்டு திருப்பி வெளியே அவரை மேனேஜர் கையை கொடுத்து தேங்க்யூ ஃபார் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், சாரி, இந்த வேலை ஒருத்தர் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க எல்லாரும் கோவப்பட்டாங்க. காலையிலேருந்து நான் உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்களை யாரையும் நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடல, இந்த ஆள் 12 மணிக்கு வந்தார், நீங்கள் அவருக்கு டைரெக்டாக நீங்கள் ஒர்க்கை கொடுத்துட்டீங்களே, இது என்ன அநியாயம். அப்போ அந்த மேனேஜர் சொன்னார், நான் காலையிலேருந்து நான் மார்ஸ் கோடில் ஒரு செய்தியை அடித்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த சத்தம் யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து உள்ளே வாங்க, வேலைக்கு இன்டர்வியூக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு காலையிலேருந்து நான் இந்த மார்ஸ் கோடில் அனுப்பிச்சிட்ருக்கிறேன். ஆனால் ஒருத்தரும் இந்த சத்தத்தை கேட்கவே இல்லை, உங்களுக்கு அது விளங்கவே இல்லையே. அந்த மனுஷனுக்கு புரிஞ்சதுனால உள்ளே வந்தார், அவருக்கு வேலை கிடைத்தது. இன்னைக்கு அநேகரிடத்தில் கர்த்தர் பேச விரும்புகிறார், ஆனால் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது?
ஆண்டவர் ரெண்டா பிரிச்சார்ல. வலது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க வாங்க எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்க. இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். ஏன் அறியேன்னு அப்படி ஆண்டவர் டிசோன் பண்ணாருன்னா, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன பண்ணல? போஜனம் கொடுக்கல. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அதுக்கு நம்ம செவியை அடைத்துக் கொள்ளுகிறோம். யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஏன் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு, are we following Jesus? சபை என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். அப்ப சபையிலிருந்து ஒரு குரல் வருதுன்னா அது இயேசுவின் குரலா தான் இருக்க முடியும். The voice from the church is nothing but the voice of Jesus Christ. நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக தேவன் வைத்திருக்கிற சத்தம் தான் சபை. இந்த மேய்ப்பனுக்கு என்ன ஒரு 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 அத்தாட்சி பாருங்களேன். யோவான் 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். என்ன ஒரு அஷூரன்ஸ் அந்த மேய்ப்பனுக்கு, நான் முன்னாடி போவேன், என் ஆடுகள் என்னை பின்னாடி சின்சியரா ஃபாலோ பண்ணி வரும். ஆடு என்னைக்குமே மேய்ப்பனுடைய முகத்தை பார்த்து நடக்காது. ஆடுடைய அதனுடைய பாடியுடைய கான்டூரை பார்த்தீங்கன்னா, ஆடு தன் தலையை நிமிந்து நடக்காது, தலையை குனிஞ்சு தான் நடக்கும். அப்போ ஆட்டுக்கு மேலே இருக்கிற வானம் தெரியாது, கீழே இருக்கிற மேய்ப்பனுடைய கால் மட்டும்தான் தெரியும். அந்த காலை அது பின்பற்றி போகுங்க. அவருடைய சத்தத்தை பின்பற்றி அந்த ஆடு பின்பாக நடந்து கொண்டே போகும். The sheep depends on the voice of the shepherd to follow. The sheep needs to see the feet of the shepherd to follow. Hearing the voice of the shepherd is a form of submission to the authority of the shepherd. எழுதிக் கொள்ளுங்க. குரலுக்கு செவி சாய்ப்பது என்பது மேய்ப்பனின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது என்ற அர்த்தம். யோவான் 10:5 பாருங்க, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைகிட்ட வேற யாராவது தூக்குனாங்கன்னா அது உடனே அது அவங்க கொஞ்சனா அது அழுகுது. யார் என்ன கொஞ்சனாலும் அந்த குழந்தை உடனே அழுகுது. ஆனா அவங்க அம்மா டோ என்னாச்சு, இங்க இருக்கிற அம்மா இங்க இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய குரலை கேட்ட உடனே அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் வருகிற, அம்மாவை தேடுது. அம்மாவுடைய சத்தத்தை கேட்ட உடனே அதுக்கு இருக்கிற அங்கலாய்ப்புகள் எல்லாம் மாறுகிறது, அமைதல் படுகிறது. காரணம் என்ன? இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் அடிக்கடி ஒரு காரியத்தை அவர் சொன்னார். காதுள்ளவன் என்னவா? He that hath an ear, let him hear. காது எல்லாத்துக்கும் தான் இருக்குதுங்க. There is a physical form of ear. But why would Jesus say like this? வாசிங்க மத்தேயு 11:15. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மத்தேயு 13:9 வாசிங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். மத்தேயு 13:43 வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மார்க் 4:9 சொல்கிறது, இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாக கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். There are people who have ears but they do not want to hear. Hearing is not just a physical ability, it is also involving the brain. What you hear
நீங்கள் உங்களுடைய அந்த காக்லியாவில் உங்கள் இயர் ட்ரம்மில் வர்ற அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்குறது வெறும் சவுண்டுங்க. ஆனால் அந்த சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது உங்கள் பிரெயினுக்கு போகணும். உங்கள் பிரெயின் அதை ஏற்றுக்கணும். மோசே ஆண்டவர் என்றைக்கு எடுத்து பயன்படுத்த முடிந்தது? 40 வயசில் அவர் மேலே அபிஷேகம் வருகிறது. அவர் ஒரு எகிப்தியனை கொன்று ஒரு இஸ்ரவேலனை விடுவிக்கிறார். He had the strength but he did not have the ear to hear. 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. 80 வயசுல கர்த்தர் ரீவிசிட் பண்ணுகிறார். எரிகிற முச்செடியின் நடுவிலிருந்து மோசே மோசே என்று அவர் கூப்பிட்டார். அவர் கூப்பிட்ட சத்தத்தை ஓரேபிலே அவர் கேட்டபடியினாலே அவர் ஆன்சர் பண்றார், இதோ அடியேன். யாராவது சொல்லுங்க, இதோ அடியேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஹியர் ஐ ஆம்? கையை வைத்து சொல்லுங்க, ஹியர் ஐ ஆம். Are we willing to hear the voice of God? Are we interested to hear the voice of God? If you don't want to hear the voice, ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பட்டணத்தில் என் சத்தத்தை, இந்த ஊரில், இந்த இடத்துல, இந்த வீட்டில் சத்தத்தை கேட்கலனா உன் காலில் படிந்திருக்கிற தூசியை நீ உதறிட்டு நீ போயிருன்னு சொல்லுவாரு. Because they are not willing to hear. ஏசாமி பல பட்டணங்களுக்கு அவர் போனால் பல இடங்களில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமாக நாசரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க, ரொம்ப நாள் பழக்கமானனால அவர் மூலமாக வந்த செய்தியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஃபெமிலியாரிட்டி கில்ஸ் த கேட்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு. பரிச்சயம் அது பரிசுத்தப்படுத்தாதான். பரிச்சயம் அவங்கள என்ன பண்ணுமா? அசால்ட்டாக பார்க்க வச்சிடும். ரொம்ப பரிச்சயம். இவரை தெரியாதா? அவர் தச்சன். அவங்க அப்பாவோ தெரியாதா? அவங்க அம்மாவோ தெரியும். அவங்க சகோதரர் நமக்குள்ள இருக்கிறாங்க. இவர் என்ன பெருசாக சொல்லிட போறாரு? ஆண்டவர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் நிறைய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரெடியா இல்லை. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, I will come to you and I will speak so that the people will hear me speaking. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுங்க, ஆண்டவர் பக்கத்தில் வந்தாரு. அந்த எக்கால சத்தம் பயங்கர சத்தமாச்சு. ஆனால் ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? டைரக்டாக அவர் எங்ககிட்ட பேச வேண்டாம், நீர் வேணா பேசும். இவங்களுடைய எண்ணம் பாருங்க, யாராவது ஆண்டவர் பேச மாட்டாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல். அவர் வந்து இறங்கி மகிமையில் இறங்கி வந்து அக்னியா இறங்கி வந்து ஜனங்களிடத்தில் பேசுகிறார். ஆனால் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் ஆண்டவர் நம்மோடு பல விதத்தில் பேச விரும்புகிறார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Deuteronomy 18:16. For this is what you asked of the Lord your God at Horeb on the day of the assembly when you said, let us not hear the voice of the Lord our God nor see this great fire anymore or we will die. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக அப்படின்னு நீ வேண்டிக் கொண்ட. இஸ்ரவேல் ஜனங்கள் இருண்ட காலங்களில் வாழ்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், ஏலி இருந்தாரு, ஓப்னி இருந்தாரு, பினேகாஸ் இருந்தாரு, சத்தருடைய சத்தம் இல்லை. ஸோ ஆகவே ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? ஆண்டவர் ஒரு சின்ன சாமுவேல்கிட்ட வந்து பேச வேண்டியதாக இருந்தது. சாமுவேலே சாமுவேலே ஆண்டவர் கூப்பிட்டாரு, சொல்லும் அடியேன். ஏலிக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, கர்த்தர் என்கிட்ட பேசல, ஏன்னா நான் கேட்கல, என் பிள்ளைகளை நான் சரியா வளர்க்கல, கர்த்தர் என்னை நிராகரித்து விட்டு இன்னும் சாமுவேல் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். அன்னாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாள், ஏலி மூலமா கேட்டாள்.
இந்த பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டு இந்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்தேன். she was willing to give Samuel to God, and that is why God spoke. கர்த்தருடைய சத்தம் சாதாரணமானதல்ல, அது தேசத்தை அசைக்கக்கூடியது, அது உருவாக்கும் தன்மை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஏன்னா அவருடைய சத்தம் சாதாரண இடத்துல இருந்து வரலங்க, அவருடைய சத்தம் மகிமை பொருந்திய இடத்துல இருந்து வருகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் எங்கே இருந்து பேசினார் தெரியுமா? Numbers 7:89. When Moses entered the tent of meeting to speak with the Lord, he heard the voice of the Lord speaking to him from between the two cherubims above the atonement cover on the ark of the testimony, and he spoke with him. மோசே தேவனோடே பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசன 2 கேருபீன்களின் நடுவில் இருப்பதுண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். ஆண்டவர் அந்த ஷக்கீனா மகிமையிலிருந்து பேசுவார். God used to speak from the Shekinah glory of God. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 12:36ஆம் வசனத்துல, then the Lord spoke to you out of fire. You heard the sound of words, but saw no form. There was only a voice. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடே பேசினார். கர்த்தர் உங்களோடே பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அப்போ ஆண்டவருடைய ஐடென்டிட்டி ரூபம் இல்ல, சத்தம். அப்போ ரூபம் இல்ல, சத்தம் தான் இருக்குதுன்னா, சத்தத்தை கேட்க முடியலன்னா அப்ப என்ன ஆராதனை யாருக்கு செய்யறோம்? ரூபம் இல்ல, சொரூபம் இல்ல, அப்போ எதை தான் வணங்குறது, எதை தான் கீழ்ப்படுகிறது? சத்தம் மட்டும்தாங்க இருக்கு. அந்த சத்தமும் கேட்கலனா, எலியா பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறவராய் இருந்தார். ஆனால் அவர் மனதிலே எசபேலுடைய அந்த வார்த்தைகள் கேட்டபோது அவர் தேவனுடைய வல்லமையை மறந்து விட்டார். எசபேலுடைய சத்தத்தை கேட்டுட்டு அவர் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அவர் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்தில் போய் நான் சாகணும்னு அவர் கேட்கிறார். எலியாவுக்கு சாவு உண்டா? எலியாவுக்கு வாழ்க்கையில் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? சரீரத்துடைய பரலோகம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சத்தத்தை கேட்கறனா சித்தத்தை அறிய முடியாது, சாகணும்னு கேட்கிறார். If you are not able to hear the voice of God, you will become bitter and you will ask God to kill you. வாசிங்க 1 கொரிந்தியர் 14:21. மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. Through strange tongues, through the lips of foreigners, I will speak to these people, but even then they will not listen to me, says the Lord. நான் ஜனங்கிட்ட பேசுறேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றான். செவி கொடாமல் இருக்கிறீங்க. I want you to ask a question. Do I belong to God? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்கும். My sheep hears my voice. தேவனால் உண்டானவன். He who belongs to God hears what God says. The reason you do not hear is that you do not belong to God. நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை நம்ம சத்தத்தை கேட்கணும், அவர் சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றணும். யாருக்கெல்லாம் அவருடைய சித்தம் செய்யணும்னு ஆசையா இருக்கு? நம்ம கூப்பிடுறது அவர் கேட்கிறாரா இல்லையா? அவருடைய பேர் என்னங்க? ஜெபத்தை கேட்கிறவரே.
நம்ம கூப்பிட்டா அவர் கேட்கணும்னு நினைக்கிறோமே, அதே மாதிரி அவர் கூப்பிட்டா நம்ம செவிசாய்க்கணும் நமக்கு ஏன் இல்லை? We have to hear the voice of God. ஏசாயா 28 அதிகாரம் 23வது வசனம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். செவி கொடுத்து என்ன பண்ணுங்க? சத்தத்தை கேளுங்கள். என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். சத்தம் கேட்கறது மட்டும் இல்லப்பா, நான் சொல்றத கவனிச்சு கேளுங்கப்பா. Listen, hear. Listening is an aspect of physical nature. Hearing is an aspect of spiritual nature. கேட்கறதுல ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று பிசிக்கல், ஒன்று ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வர விரும்புகிறார். அதுக்கு தேவை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா நம்ம மாறணும். ஆபகுக்கு தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நினை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். கவனித்து பார்ப்பேன் என்றேன். அது வரைக்கும் இவருக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். 2வது அதிகாரம் வரும்போது தான் சொல்றாரு, அவர் எனக்கு என்ன சொல்வார், நான் என்ன உத்தரவு சொல்லணும்னு நான் கவனித்து பார்ப்பேன். Let me hear what he wants to speak to me. I will stand upon my watch and set me upon the tower and will watch to see what he will say unto me. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை ஒரு சத்தத்தை கேட்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. மத்தேயு 6:6 சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் நீ பார்க்கணும். நம்பர் 1 எழுதிக்கோங்க, withdraw yourself. Separate yourself. If you want to hear God, you can't hear him at chaos. You need to go to a silent place. You need to go to a place where only you and God are there. When you set apart a time, God will start speaking. அவர் என்னோட பேசி என்னென்னலாம் நம்ம ஊழியத்தில் செய்கிறோம், எங்கே போயிட்டுருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறாருன்றத அப்படியே திருப்பி ஒரு மேனுவலை எடுத்து படித்த மாதிரி அவருக்கு திருப்பி சொல்கிறார். அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறார். அதை கேட்கும்போது எனக்கு மனசில் அவ்வளோ உற்சாகமாக இருந்துச்சு. பிகாஸ் when I set apart a time for God, God starts speaking. You have to wait on the Lord. சங்கீதங்களில் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Hurry is the death of prayer. நிதானம் இல்லாமல் இருத்தல் ஜெபத்திற்கு சாவுமணி. சங்கீதம் 17:6 வாசிங்க. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் தருவீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாத்தி என் வார்த்தைகளை கேட்டருளும். அப்போ பிரேயர்ல அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா இன்டென்ஷனலா பிரேயர் பண்ணணும். ஆமென். வேறாவது ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன withdraw yourself or separate yourself in prayer. ரெண்டாவது சொன்ன be still in the presence of God to hear the prayer. Number 3, be intentional in your prayer so that you will hear him. Number 4, இந்த ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, I will watch to see what he will say unto me. I will watch
நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா அவருடைய வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா you will look and he will speak. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளோட பேசும்படி அவருடைய வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். God's word is still found in God's word. Stop waiting for a voice and start looking for a verse. Come on. I said something very profound. I hope you hear it and say amen. Amen. I said stop waiting for a voice and start looking for a verse. Amen. He will speak to you. Amen. அடுத்ததா, whatever the Lord speaks, write it down. Habakkuk 2:3. For the vision is yet for an appointed time, but at the end it shall speak. Write the vision and make it plain. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட பேசுறேன், நீ கேட்கறது மட்டும் இல்ல, கேட்கறத எழுதிடு. ஏன்னா நீ மறந்துடக்கூடாது, அதை எழுதிடு. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Somebody said amen. ஆமென். நீங்க எப்படி பைபிள்ல நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வர்ற எல்லா ப்ராஃபஸியும் ஒரு டைரியில் எழுதி வைங்க. கடைசியா எழுதுனது மட்டும் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1:22 இப்படியாக சொல்ற. James 1:22 says, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். Not just hearing but doing the word of God. Hearing but also doing the word of God. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. சங்கீதம் 29 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 29:4 The voice of the Lord is powerful. The voice of the Lord is majestic. வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? யோபு 37:4-5. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. You cannot evade the voice of God. ஏன்? அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். God's voice thunders in marvelous ways. He does great things beyond our understanding. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.